ஹாய் காய்ஸ். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நான் எந்த மாதிரி ஆயில் பின்ன எப்படி நான் என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு டிப் வந்து தான் நான் யூஸ் பண்ணுறது இந்த கேஸ்டர் ஆயில். ஆக்சுவலி நான் இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், சொல்லிட்டா காட்ட முடியாது. கேஸ்டர் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லா ஷாப்லேயும் இது கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் உங்கள் பாடி வந்து ஒரு ஹீட் பாடி பின்ன கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour மாத்திரம் இந்த ஆயிலை வையுங்க. அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. உங்களோட ஹேர் வந்து ஃபிஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸை தரும். அண்ட் இது விட்டு மேலே இன்னும் டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ்க்கோஸ்கரம் நீங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுனே இருப்பேன். பின்ன இந்த ஆயிலை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இங்கே இருக்கிற தண்ணிக்கு எனக்கு கோகோனட் ஆயிலெல்லாம் வச்சா சுத்தமாக எனக்கு செட் ஆகாது. என் ஆயில் எண்ணெய் வச்சு குளித்த மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ நான் அதனால் இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறது. இதனாலேருந்து ரொம்ப ஒரு எஃபெக்ட் இருக்குது. உங்களோட ஃபேஸ் கூட க்ளோனஸ் கொடுக்கும். அண்ட் இன்கேஸ் உங்கள் ஃபேஸில் வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி அப்புறமா ஒரு 15 minutes ஆகிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், ஸ்கின் ஆயிலியாக சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் யூஸ் பண்ணால் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கூட ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு.